அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர். லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அடிக்ஷன் ரிலேட்டடான ரெமெடி பற்றி தான். நம்ம ஏற்கனவே அடிக்ஷன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி ஒரு 4 இயர்ஸ் பிஃபோரே வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே இப்போ புதுசாக வர்றவங்க இல்லைன்னா நிறைய பழைய ஆட்களே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்காம தவற விட்டுடுறாங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இருந்தாலும் இது ஒரு புது அப்டேட். இப்போ நான் சொல்ல போகிறது அந்த வீடியோவிலேருந்து இன்னும் கொஞ்சம் புது அப்டேட், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆல்கஹாலு, ஸ்மோக்கிங் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். காஃபி, டீ, இல்லை சில பேருக்கு ஒரு சில பர்சன் மேலேயே அடிக்ஷன் இருக்கும். அவங்க இல்லைனா இருக்க முடியாது, அவங்க கூட பேசலைன்னா இருக்க முடியாது, பார்க்கலன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்துட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னால் வந்து நார்மலாகவே இருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம அடிக்ஷனுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அடிக்ஷனில் வந்தவங்களுக்கு என்னென்ன மலர் தீர்வுகள் எப்படி எப்படி உதவும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் நான் அடிக்ஷனில் இருக்கேன்றது தெரியும், அப்படி இந்த இதிலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில, விட முடியல, அதே நேரத்தில் வச்சுக்கவும் முடியல. ஸோ இந்த மாதிரி 2 நிலையிலிருந்தும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது மாறுகின்ற சூழலை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ 2 பிரச்சனை இங்கிட்டோ அங்கிட்டா போகிறது தெரியலன்னு உடனே ஸ்க்லராந்தஸ்ன்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். ஸ்க்லராந்தஸ் வராது. ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிறது வந்து 2 ஆப்ஷன் வச்சு இங்கிட்டா அங்கிட்டா போகிறது. பட் இது எப்படி மனநிலைனா, என்னால் அதை வச்சுக்கவும் முடியல, விடவும் முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு அது வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது என்னோடய ஹெல்த்தை பாதிக்குதுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் இதை எனக்கு மறந்துட்டு நான் இதிலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த தைரியம் வந்து எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல, வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இதோடைய ஆழமான அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல இவருக்கு என்ன ரெமெடி தேவைப்படும் அப்படின்னா, மாறுகின்ற சூழலையை அக்செப்ட் பண்ணுற ஒரு ரெமெடி தான் நம்ம அந்த இடத்துல பரிந்துரைக்கணும். அந்த விதத்தில் வால்நட் வந்து பெஸ்ட்டாக அந்த இடத்துல உதவும். அவர் வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறார் இல்லையா, அதை நோக்கி பயணப்படுறதுக்கு இந்த வால்நட் அவருக்கு உதவியாக இருக்கும். ஸோ வால்நட்ன உடனே நீங்கள் வந்து செயின் பிரேக்கர் ரெமெடி அப்படின்னு ஒரு டேகு போடாதீங்க. அப்படி போட்டுட்டிங்கனாலே வால்நட்டை புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுவீங்க. ஏன்னா வால்நட் அவ்வளோ அற்புதம் செய்யக்கூடிய ரெமெடி. ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது நமக்கு அது ஒவ்வொன்றும் புதுசாக கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்குலாம் அது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெமெடியும் வேறு டைமென்ஷனில் எங்கே வந்து அது தொடுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். அடுத்த ரெமெடி இது இந்த அடிக்ஷன் பார்ட்டில் நமக்கு உதவ போகிற ரெமெடி என்ன அப்படின்னா, இந்த அடிக்ஷனில் போகும்போது என்ன ஆகும்னா, இதை ஸ்டாப் பண்ணணும் போது நினைக்கும் போது நிறையா ஒரு 2-3 நாள் விட்டதுக்கப்புறம் ஒரு வித்ட்ராயல் சிம்டம் வரும். ஸோ அந்த வித்ட்ராயல் சிம்டம் வரும்போது பார்த்திங்கன்னா மனசு வந்து பல விதத்தில் யோசிக்கும். அதை எடுக்கலாமா வேண்டாமா விட்டுறலாமான்னு பல ஆப்ஷன்ஸை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் க்ரியேட்டிங் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அங்கே வைல்டு ஓட் அப்படிங்கிற ரெமெடி வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வைல்டு ஓட்டும் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும், ஸ்க்லராந்தஸும் சப்போர்ட் பண்ணும். பட் இது 2ல் எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ஓட் தான். ஏன்னா அவங்களோட எண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு தெரியுது. பட் அது எப்படிங்கிறது தெரியாமல் அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல வைல்டு ஓட் அப்படிங்கக்கூடிய ரெமெடியை வந்து அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுறோம். அடுத்து இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னா, இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழலை அவங்க கடந்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ஷனுங்கிற மலர் மருந்து வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் மஸ்டர்ட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்தும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜென்ஷன் அண்ட் மஸ்டர்ட் இது 2மே இந்த ஒரு ஹார்டான ஒரு மைண்ட் செட்டு வச்சுக்கணும், விடணும், அதுக்கு இடையில ஒரு மைண்ட் இருக்குது. அது எப்படின்னா, நான் தப்பான ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன், பட் நல்ல ஒரு நிலையை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இங்கிட்டும் அங்கிட்டும் ரொம்ப ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும்போது டே பை டே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது, இல்லை அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்து இவங்களுக்கு பழகுன ஒன்றா மாறிடும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இவங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஜென்ஷன் பக்கம் அவங்க போவாங்க. அதனால தான் இந்த இடத்துல முதலே நம்ம ஜென்ஷன் கொடுத்துட்டோன்னா மாற்றத்தை நோக்கி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சரி, இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு
10 சிகரெட் வரைக்கும் கூட குடிப்பாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் இதை எடுத்து அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 வச்சுக்கிறேன் அப்படின்னு குறைக்கிறாரு. இப்போ அந்த 3 4 நாள் ஃபாலோ பண்ணுவார். அப்புறம் 5ஆவது நாள் எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று எடுக்கலாமேன்னு தோணும். இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 1 அப்படிங்கிறது என்ன ஆகிடும்னா நாளைக்கும் 1 நாளைக்கும் 1 அப்படி அந்த டைம் வந்து கூடும். அப்போ அந்த 3ல் நிறுத்த முடியாமல் 4 5 அப்படி கூட போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் முடியலன்ன உடனே அந்த நம்ம பழைய நிலைமைக்கு போகிறோம் போலன்ற ஒரு நெகட்டிவான மனநிலை அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும். அதுவே அவங்கள வந்து இன்னும் டவுன் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜென்ஷன் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி எப்பயுமே நம்மக்கிட்ட இந்த அடிக்ஷனுக்கு ரெமெடி எடுக்கும் போதெல்லாம் அவங்க அடிக்கடி தள்ளப்படுற ஒரு மனநிலை என்னென்னா வெறுமையான மனநிலைன்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கலங்கி போய் இருக்கிறது, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து இழக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரிகாஷனரியாக என்ன பண்ணலான்னா நம்ம மஸ்டர்டும் சேர்த்தே கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த அந்த ஹார்டான அந்த ஒரு மனநிலையிலேருந்து கடந்து போகிறதுக்கும் அதை இலகுவாக எடுத்துக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்ஷன் பார்ட்டில் நிறைய ரெமெடிஸ் இருக்குது. அக்ரிமோனி ஒரு ரெமெடியாக வரும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மிமிலஸ் ஒரு ரெமெடியாக வரும். ஸோ அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் கம்பல்சரி அப்படின்றத விட அடிக்ஷன் பார்ட்குள்ளே போகிறவங்களோட ஃபுல் ஸ்டோரி நம்ம கேட்டுட்டு நிறைய ரெமெடியை வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கொடுக்கறதுக்கு. அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலுடைய நீடு, அவங்க அந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, அதை பொறுத்து மித்த ரெமெடிஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெமெடிஸ் எல்லாம் நிச்சயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அவங்களோட காம்பினேஷனில். ஸோ இது போன்ற தகவல்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சி கொடுத்தா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அடிக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டெய்லர் மேட் ரெமெடி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வர்றதை விட அவங்களோட லவ்டு ஒன்ஸ் அம்மாவோ அப்பாவோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெமெடிஸை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்க ரிசீவ் பண்ணும்போது அந்த பர்சனை கொண்டு வர முடியும். இதை வந்து நம்ம ப்ராக்ஸி மெத்தடுன்னு சொல்லுவோம். அவரோட சார்பாக இன்னொருத்தர் வந்து அவரை பற்றி அட்ரஸ் பண்ணி ரெமெடி வாங்குறதுன்னு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதோடு அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி சில டெய்லர் மேட் காம்பினேஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெமெடிஸ் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவரோட பிரச்சனையை தீவிரத்தை பொறுத்து. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 மந்தில் நல்லா சரியானவங்களும் இருக்காங்க, 3 மந்தில் சரியானவங்களும் இருக்காங்க, 1 இயர் கழித்து அழகான பெஸ்ட் ரிசல்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க, 1.5 இயரில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ டியூரேஷன் வந்து பர்சனுக்கு பர்சன் மாறுபடுது அவங்களுடைய ப்ராப்ளத்தோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாளாக க்ரானிக்காக இருக்கா, ஸோ இயர் பை அவங்க எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காங்கிறத பொறுத்தும் அந்த ஹீலிங் பீரியட் ப்ளஸ் இவங்க போடுற எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய ஃபாலோஅப் இது எல்லாம் தான் அவங்களோட ஹீலிங் பீரியடை நிர்ணயம் பண்ணுது. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.